கேபினட் விசித்துணை அகமித்தி ஹரிணி என்பதாக லங்காதீப பத்திரிகை இன்றைய தினம் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் ஜனாதிபதி செயற்பட இருக்கிறார். வெளிவிவகார அமைச்சராக விஜித் ஹேரத் செயற்பட இருக்கிறார் என்பதாகவும், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சராக நலிந்த ஜெயதிச செயற்பட இருக்கிறார். பொருளாதார விவகார அமைச்சராக அந்துநெத்தியும் கடற்றொழில் அமைச்சராக கலபத்தியும் இருக்கப் போவதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாகின்றன. லால் காந்தவுக்கு விவசாய அமைச்சு வழங்கப்படும் என்கிற பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு பக்கத்தில் 23 பேர் அமைச்சரவையில் இருப்பார்கள் என்பதான தகவல் தரப்படுகிறது. ஜனாதிபதி அதே நேரத்தில் பிரதமர் தவிர்த்து என்பதாக ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திதான், சில இடங்களில் 24 அமைச்சுக்கள் 24 பிரதி அமைச்சுக்கள் என்பதாகவும் தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களையும் இப்போது பெயரிட்டிருக்கிறார்கள். அவ்வாறான விடயங்கள் குறித்தான தகவலையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பல்வேறு பட்ட மாற்றங்களை இந்த பாராளுமன்றம் இப்போது உருவாக்கி இருக்கிறது. மக்கள் அதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். 140க்கும் மேற்பட்ட புதியவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. பாரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற இந்த பாராளுமன்றத்தில் 146 புதுமுகங்கள் வந்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே 10வது பாராளுமன்றத்தினுடைய முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் 2024 நவம்பர் 21ஆம் தேதி முற்பகல் 11:30க்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே அது தொடர்பிலான விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இவ்வாறு தரப்படுகிறது. இன்றைய தினம் புதிய அரசாங்கத்தினுடைய புதிய அமைச்சரவை இன்று முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்ய இருப்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. அதன்படி அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவிப்பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுர தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் என சொல்லப்பட்டது. வெளிநாட்டு அமைச்சு பொறுப்பை விஜித் ஹேரத்திடம் வைத்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விவசாய அமைச்சர் லால் காந்தவிடமும் சுகாதார அமைச்சு பொறுப்பை டாக்டர் நலிந்த ஜெயதிசனும் ஒப்படைக்க நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. கல்வி மற்றும் சுகாதார பிரதி அமைச்சு பொறுப்புகளில் தமிழர்கள் 2 நியமிக்க பேசப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட பகுதி அபிவிருத்தி அமைச்சு பொறுப்பை ராமலிங்கம் சந்திரசேகரனிடமும் கைத்தொழில் அமைச்சை சுனில் ஹந்துநெத்தியிடமும் வழங்குவதற்கு ஆராயப்பட்டிருக்கிறது. பிமல் ரத்நாயக்கவை சபாநாயகர் அல்லது சபை முதல்வராக நியமிப்பதற்கும் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் பதவி ஹர்னியை தொடர்வார் என்றும், பாராளுமன்றத்துக்கு தென்னிலங்கை தெரிவாகிய சரோஜா போல்ராஜ் அமைச்சு பதவி ஒன்றை பெறுவார் என்றும் நேற்று அறிய முடிந்திருப்பதாக இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடையே நாட்டினுடைய 16வது பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட உள்ளதோடு 25க்கும் குறைவான அமைச்சரவை அமைச்சர்களும் வரையறுக்கப்பட்ட வகையில் பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படவிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மலையத்தை பொருத்தப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் அமைச்சரவை அமைச்சுக்கள் பிரதி அமைச்சுக்கள் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமருக்கு மேலதிகமாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இம்முறை தேர்தலில் 7 லட்சத்துக்கும் அதிக விருப்பு வாக்களை பெற்றுக்கொண்ட கம்பா மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்த விஜித் ஹேரத் அவர்களுக்கு வெளிவிவகார அமைச்சு உட்பட மேலும் சில முக்கிய அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சட்டத்தரணி சுனில் வட்டகலவுக்கு நீதி அமைச்சும் சுகாதார அமைச்சு பதவி வைத்தியர் நலிந்த ஜெயதிசோக்கும் வழங்கப்படும் சாத்தியம் உள்ளதாக தெரிகிறது. அத்துடன் கல்வி அமைச்சு காம்பா மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ஜெயசிங்கவுக்கும், விவசாயத்துறை அமைச்சு பதவி குருநாகல் மாவட்ட வேட்பாளர் நாமல் கருணாரத்னுக்கும் வழங்கப்படலாம் எனவும் இன்னும் ஒரு செய்தி கூறுகிறது. இதர அமைச்சுக்களுக்கான அமைச்சுக்களும் அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். புதிய அமைச்சரவையில் தமிழ் முஸ்லிம் பிரதிகளும் உள்ளடங்குகிறார்கள். இதன்படி வடக்கு கிழக்கு மலையக பிரதிகளுக்கும் அமைச்சுக்கள் மற்றும் பிரதி அமைச்சுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அத்துடன் பெண்கள் இளைஞர்களை பொருத்தப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 10வது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை கைப்பற்றி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் நாடளாவிய இறுதியில் 68,63,186 வாக்களை பெற்று 146 ஆசனங்களை நேரடியாக கைப்பற்றியதோடு 18 தேசிய பட்டியல் ஆசனங்களையும் பெற்று அமோக வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் நேரடியாக 3/2 பெரும்பான்மை பெற்ற முதலாவது அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. வரலாற்றில் முதன்முறையாக வடக்கு கிழக்கு மலை உட்பட அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தனித்த கட்சி இவ்வாறு வெற்றி பெற்றுள்ளமை விசேட அம்சம். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கண்ணியமர்வு எதிர்வரும்
வியாழக்கிழமை சம்பிரதாயபூர்வமாக கூடவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை உரையை நிகழ்த்த இருக்கிறார். இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று நியமிக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சு பொறுப்புகள் யார் யாருக்கு வழங்கப்படும் என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான முடிவுகள் இல்லை. ஆனால் ஒரு சில அமைச்சு பதவிகள் உறுதியானதாகவே தெரிகிறது. ஒரு பக்கம் கல்வி அமைச்சு பதவி தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் தேசிய நிர்வாகம் தொடர்பிலான விடயங்கள் பிரதமர் வசம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதே நேரத்தில் ஜனாதிபதி நீதியமைச்சராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் தொடர்ந்தும் செயற்பட இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. பிமல் ரத்நாயக்க, ஹர்ஷன சூரியபெரும, ராமலிங்கம் சந்திரசேகர், ஆதம் பாபா ஆகியோருடைய பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் பாபா இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு திகாவுடல் மாவட்டத்தில் தோல்வியடைந்தவர். ஆனாலும் மிக நீண்ட காலமாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய உறுப்பினராக செயற்பட்ட ஒருவர். அவருக்கும் இப்போது வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து கிடைத்த அதிகளவான வாக்குகள் அதற்கான ஒரு கௌரவமாக இதனை நாங்கள் கருதலாம். அதனிடத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் அவ்வாறான ஒரு தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு வழிகளிலும் நியாயமான முறையில் ஒரு பங்கீட்டினை வழங்க வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு செயற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தொழில் வல்லுநர்கள் என பல துறைகளைச் சார்ந்தவர்கள் இந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு பார்வை இழந்த மாற்றுத்திறன் ஒருவரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயம். இதுவும் வரலாற்றில் இடம்பெறுகிற முதலாவது சந்தர்ப்பம். எனவே மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இந்த நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் 18 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு கிடைத்திருந்தார்கள். இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க, கலாநிதி அனுர கருணாதிலக, பேராசிரியர் உபாலி பன்னிலகே, தகவல் தொழில்நுட்ப பொறியாளர் சுரங்க உதேஷ் வீரரத்ன, ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர, கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் இவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. கடற்படை உதவி பொறியாளர் ஜனிதொருவான் கொடித்துவக்கு, பொறியாளர் புண்ணிய ஸ்ரீகுமார் ஜெயக்கொடி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர், வைத்தியர் நஜீத் இந்திக்க, ஒலிம்பிக் விளையாட்டு வீரர், அதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஒரு விளையாட்டு வீரருக்கு முதலாவதாக இவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் காணலாம். ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் சுதத் திலகரத்ன, சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திர, பட்டே கணக்காளர் சுனில் குமார் கமகே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி ரத்நாயக்க, பேராசிரியர் ருவன் சமிந்த, இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபை தலைவர் சுகத் வசந்தரி சில்வா, திகாமடுல்ல மாவட்டத்தின் வேட்பாளர் அபுபக்கர் ஆதம்பாவா, வன்னி மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட ஆரம் உபாலி சமரசிங்க ஆகியோரே இவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் வன்னி மாவட்டத்திற்கு ஒரு தெரிவும், அதே நேரத்தில் இப்பொழுது திகாமடுல்ல மாவட்டத்திற்கும் ஒரு தெரிவும் கிடைத்திருக்கிறது. இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். ஆதம் பாபாவினை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாகவே அவர் தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோர் செயற்பாட்டாளராக இருந்து வந்த நிலையில் அவருக்கான கௌரவத்தை அந்த கட்சி இவ்வாறு வழங்கி இருக்கிறது. எனவே இவர்களுடைய இந்த நடவடிக்கை பலருக்கும்
பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் முன்மாதிரியான பல செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி அண்மை காலமாக முன்னெடுத்து வருகிறது. குறிப்பிட்டது போன்றே அவர்களுடைய செயற்பாடுகள் இதுவரை தொடர்ந்து வருகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த 10வது பாராளுமன்றத்தில் 146 புதுமுகங்கள் வந்திருக்கின்றன. எனவே தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 141. இந்த 141க்குள் பழையவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஏனைய கட்சிகளோடும் சேர்த்து 146 புதுமுகங்கள் வருகிறார்கள். இதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. 2024 பொதுத் தேர்தல் தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதில் 141 பேரில் 130 பேர் புதியவர்களாக வந்திருக்கிறார்கள். 11 பேர் மாத்திரமே பழையவர்களாக இருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது எஸ்ஜேபியில் பெற்றுக்கொண்ட 35 பாராளுமன்ற உறுப்பினர் இடங்களில் 8 புதிய எம்பிக்கள் அவர்களினுடைய கட்சி மூலமாக தெரிவாக இருக்கிறார்கள். 27 பேர் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP சார்பாக ஒரே ஒரு புதிய எம்பி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல இலங்கை தமிழரசு கட்சி 6 இடங்களை பெற்றிருக்கிறது. அதில் 3 புதிய எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகவும் புதிய உறுப்பினர் ஒரு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிறார். இதற்கிடையில் புதிய ஜனநாயக முன்னணி இந்த ஆண்டு தேர்தலில் 3 எம்பி ஆசனங்களை பெற்றது. அவர்கள் அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக 29 தேசிய பட்டியல் ஆசனங்கள் இன்றும் இறுதி செய்யப்படவில்லை என்பதோடு 150க்கும் மேற்பட்ட முதல் முறை எம்பிக்களை வரவேற்க பாராளுமன்றம் தயாராகி வரும் நிலையில் தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் புதியவர்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யார் யாரெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பது போன்ற விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்னமும் இது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணியும் இது தொடர்பிலான இறுதி முடிவுக்கு வரவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சி சார்பாக ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்திருந்தது.
இருந்தது. அந்த ஆசனத்துக்கு சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சரவசன அதிகாரம் கட்சிக்கு நாடு முழுக்க கிடைத்த வாக்களின் அடிப்படையில் ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. திலித் ஜாவீர இம்முறை கம்பா மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். அவரே அந்த தேசிய பட்டியலினூடாக இம்முறை நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறார் என்பதான தகவலையும் நாங்கள் காணலாம். தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பேருபரங்கள் வெளியாகின. சரவசன அதிகாரம் திலித் தமிழரசு சத்தியலிங்கம் என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி குறித்தான விடயத்தினை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த நிலையில் சரவசன அதிகாரம் கட்சி சார்பாக பார்க்கும்போது சரவசன அதிகாரம் கட்சிக்கு கிடைக்கப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலித் ஜாவீரவை நியமிக்க சரவசன அதிகாரம் உயர்பீட குழு தீர்மானித்திருப்பதோடு அது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அறிவித்திருக்கிறது. இதே நேரம் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்துக்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட்பெரியங்குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன. விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாகவே நாங்கள் இதனை காணலாம். எனவே வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட சத்தியலிங்கத்துக்கு அதற்கான வாய்ப்பு இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனத்தில் பொதுஜன பெரமுன சார்பாக கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு எம்பி ஆசனத்துக்கு நாமல் ராஜபக்ஷ அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தியும் வெளியாகி இருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம். இதனத்தில் லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ஹிட்டபோ கேபினட் டுவே விசி தெக்கன் விசி எக்காக்மகெதர இத்திரி உனை ஜீவன் வித்ராய் என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களாக செயற்பட்ட பலர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அதுவும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பட்டியலில் இருந்தவர்களில் இவ்வாறு அவர்களுடைய பேருபரங்கள் இவ்வாறு வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதிலும் பிரதானமான சிலருடைய பெயர்களை நாங்கள் பார்க்கலாம். காஞ்சன விஜயசேகர பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று, ஆனால் அவர் தோல்வியடைந்திருக்கிறார். அதனிடத்தில் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த மிக நீண்ட காலமாக அவர் அமைச்சராக முதலமைச்சராக செயற்பட்ட ஒருவர், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் ஊடாக தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்தில் இணைந்து கொண்டவர். அதே போன்று மஹிந்த அமரவீர இவரும் மிக நீண்ட கால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயற்பாட்டாளராக இருந்து வந்தவர், இவரும் தோல்வியடைந்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா இவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை, இம்முறை தோற்றிருக்கிறார். மனுஷன் நாணயக்கார இவரும் அமைச்சராக இருந்தவர், இவரும் தோல்வியடைந்திருக்கிறார். ரமேஷ் பத்திரன மிகவும் கௌரவமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார், அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க முன்னாள் பிரதமருடைய புதல்வர் விதுர விக்ரமநாயக்கவும் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போன்று நளின் பெர்னாண்டோ கம்பா மாவட்டத்தை பிரதிப்படுத்தி வந்த ஒரு முக்கியமானவர், வணிக அமைச்சு பொறுப்பினை அவர் ஏற்றிருந்தார். நீமால் ஸ்ரீபாலடி சில்வா மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர், இம்முறை பதுளை மாவட்டத்தில் அவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். பவித்ரா வன்னியாரை பற்றி தெரியும், ரத்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு பட்டவர்களுடைய பெயர்கள் வந்திருக்கிறார். அதில் முக்கியமானவர்களுடைய சில பெயர்களை மாத்திரமே எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தோல்வியடைந்தவர்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது 22 அமைச்சர்களில் 21 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்தியாக அமைந்திருக்கிறது.
புதிதாக வைத்தியர்கள் 15 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் டாக்டர் நலிந்த ஜெயதிச, அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக செயற்பட்டு வருகின்ற காவிந்த ஜெயவர்தன உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இதனோடு இணைந்ததாக புதுமுகங்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே சட்டத்தரணிகள் 16 பேர் செயற்படுகிறார்கள் இம்முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்பது போன்ற தகவல்களை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் மேலும் சில செய்திகள் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பெண்களுடைய பிரதித்துவம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பான தகவலை பார்க்கும்போது இம்முறை நாடாளுமன்றத்துக்கு 22 பெண் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 22 பேரில் 20 பேரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் லக்ஷ்மண் கிரியலவுடைய புதல்வி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர். அதே நேரத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரோஹிணி கவிரத்னவும் இம்முறை இடம்பெற்றிருக்கிறார். ஏனைய அனைவருமே புதுமுகங்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தினை அத பத்திரிகை இன்றைய தினம் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிற அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாகவும் இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் அமைந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இம்முறை தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் வெற்றி பெற்றது சாதாரண வெற்றியல்ல. 2004 இலங்கையில் வந்தது சுனாமி பேரலை. இம்முறை வந்திருக்கிறது அரசியல் பேரலை. அதில் கழுவுண்டு போயிருக்கிறது அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைமைகளும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக அவதானிக்கலாம். மக்கள் தெளிவான ஒரு தீர்மானத்தினை இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டியிருக்கிறது. எனவே மக்கள் எந்தளவு தூரம் அழுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள், ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடனே அவர்கள் இதனை சரியான முறையில் செயற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் திட்ட தெளிவாக தெரிகிறது. கொழும்பில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்களின் வாக்குகள் என்பதாக இந்த செய்தியினை தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் கொண்டு வருகிறது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் பட்டியலில் 7ஆம் இடத்தை மனு கணேசன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக அவருக்கு 19,013 வாக்குகளே கிடைத்திருக்கிறது. பட்டியலில் 9ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஏஆர்வி லோஷன் மொத்தமாக 12,211 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பட்டியலில் 14ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ராம் அவர்கள் மொத்தமாக 8,957 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் 4 பேர் மாத்திரமே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார்கள்.
மனு கணேசன் அவர்களுக்கு இம்முறை இந்த வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அவர்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இம்முறை தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்து தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. பயணங்கள் முடிவதில்லை என்பதாக அவருடைய அந்த தகவல் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையில் டக்ளஸ் தேவானந்தா என்ன கூற விளைகிறார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என்பதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு சிறநாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுத்திருக்கிற கோரிக்கையாக அமைகிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு சிறந்த வலுவூட்டலை தந்திருக்கிறது என தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா, தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவுக்கு காரணம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கான காரணிகளை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுயவிமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இபிடிபி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி பிரதிகளும் கலந்து கொண்ட நிலையில் இவ்வாறு டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறுகிறார். மேலும் தேர்தலுக்கு முன்னர் இபிடிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரசாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரசாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருப்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அலைகள் அடித்தாலும் கார்முகில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் இந்த பின்னடைவுகளும் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரம் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவலையும் தமிழர் பத்திரிகை தருகிறது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட்பெரிய குழந்தையில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கட்சியின் பேச்சாளர் பதவி தொடர்பாக பாராளுமன்ற முதலாவது அமர்வினர் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்தியினை நாங்கள் காணலாம். எனவே வைத்தியர் சத்தியலிங்கம் ஏற்கனவே தேசிய பட்டியலூடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட்பெரிய குழந்தையில் இடம்பெற்ற போது இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் செயற்பட இருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. ஏனையவர்களும் இம்முறை தேர்தல் குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஹரிஷரி சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாப்பேன் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. நாட்டில் வடக்கு தெற்கு மற்றும் மலையகம் என சகல மக்களும் அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கிறார்கள். மக்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க தீர்மானித்திருப்பதாக ஹரிஷரி சில்வா கூறுகிறார். கடந்த தேர்தலை விட இம்முறை 2 மடங்கு அதிக விருப்பு வாக்களை வழங்கி என்னை வெற்றி பெறச் செய்த கொழும்பு மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் எனது செயற்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கப்பெற்ற வரவேற்பாகவே நான் இதனை பார்க்கிறேன். அதேபோன்று எதிர்வரும் காலங்களிலும் மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவேன். ஊழலுக்கு எதிராக போராடுவது, பொருளாதாரம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தல் என்பனவற்றை தொடர்ந்து மேற்கொள்வேன். எனினும் நாட்டில் வடக்கு தெற்கு மற்றும் வலைக்கம் என சகல மக்களும் அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது புதியதொரு கலாச்சாரமாகும். எதிர்க்கட்சி எம்பியாக மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்திருக்கிறேன். பொருளாதாரம் தவறான பாதையில் சென்றால் அதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்களுக்காக முன்னிற்பதற்கு, ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிற கருத்து அர்ப்பணிப்பான சேவையை வழங்குவேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்களுக்கு இந்த கருத்தினை அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு தருகிறது. மாநிலசபை உறுப்பினராக இருந்தபோது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன். இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்னை நிராகரித்தார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எனக்கு எதிரான போலி பிரசாரங்களை எதிர்க்கட்சிகளும் போட்டியாளர்களும் முன்வைத்திருந்தார்கள். அது தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது. எனது தொழில் அரசியல் அல்ல. நான் ஒரு வைத்தியர். கட்சி இந்த பதவியை தராவிட்டால் மீண்டும் ஒரு அரசு உத்தியோகத்தராக செயற்படும் எண்ணத்திலே இருந்தேன். வன்னி மாவட்டமானது திட்டமிடப்பட்ட இன அழிப்பு இடம்பெறுகின்ற ஒரு பிரதேசம். எனவே அதை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கியிருக்கிறது. என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு முழுமையான எனது சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன். அந்த வகையில் வாக்களித்த வாக்களிக்காத மக்களுக்கும் நன்றிகள், கட்சிக்கும் நன்றிகள். இனிவரும் 5 வருடங்களில் சத்தியலிங்கம் எப்படி செயற்படுவார் என்பதை அனைவரும் நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்பதாக ஒரு சவால் கருத்தினை அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி இம்முறை படுதோல்வி அடைந்திருந்தது. தேர்தலில்
அந்த கட்சி சார்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இம்தியாஸ் பாக்கிருமாக்கார் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதாவது இலக்கை நோக்கி பயணிப்பதே எமது நோக்கமாக இருப்பதாக அவரால் கூறப்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணியினர் வன்முறையை கைவிட்டு 1981 முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டார்கள். அன்றிலிருந்து அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வாவை பதவி விலகுமாறு எவரும் கூறவில்லை. தோல்வியுற்றவர்கள் தோல்வியை சகித்துக் கொண்டு தங்கள் இலக்குகளை நோக்கி நகர்ந்தார்கள். அதுபோல் நாமும் எமது இலக்கை நோக்கி முன்னோக்கி பயணிப்போம் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான இம்தியாஸ் பாக்கிருமாக்கார் இவ்வாறு குறிப்பிடுகிறார். கடந்த காலங்களில் அரசியல் அவலத்தின் இறுதியில் 1977 ஆண்டு நடந்த தேர்தலில் ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு மக்கள் 6/5 பெரும்பான்மையை வழங்கினார்கள். இவரிட பொதுத் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம். இந்த தேர்தல் சுமார் 60% வாக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 30% பேர் வாக்களிக்கவில்லை. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஏராளம். இந்த காரணிகளை தவிர்த்து நோக்க முடியாது. அளிக்கப்பட்ட வாக்களின் மூலமே தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு பொதுத் தேர்தல் வரலாற்றில் அதிக மக்கள் வாக்களிக்காத தேர்தலாகவும் மாறியிருக்கிறது. இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியை சம்பிரதாய எதிர்க்கட்சியாக செயற்பட தயாராக இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி சம்பிரதாய அரசியலுக்கு சவால் விடுத்த ஒரு அரசியல் இயக்கமாகும். ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல் குறைபாடுகள் நிகழ்ந்தன. அந்த குறைபாடுகளை ஆய்வு செய்து வருகிறோம். தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தியை விட தேசிய மக்கள் சக்தி சிறப்பாக தங்களை தகவமைத்துக் கொண்டதே. நாட்டு மக்கள் கடும் வறுமையில் தள்ளப்பட்டார்கள். மக்களுக்கு 3 வேளையும் சரியாக உணவு கிடைக்கவில்லை. பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உலகில் வெற்றி பெற்ற நாடுகள் பயணித்த பாதையில் அரசு செல்கிறதா அல்லது தோல்வி கண்ட நாடுகள் பயணித்த பாதையில் அரசு செல்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். நல்ல காரியங்களை செய்யும் போது அரசாங்கத்துக்கு எமது பூரண ஆதரவினை வழங்குவோம். எங்களது வேலை திட்டத்தையும் கொள்கைகளையும் மக்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியில் திறமையான குழுவினர் காணப்படுகிறார்கள். பொருளாதார நெருக்கடிந்து நாட்டை எவ்வாறு மீட்பது என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய பொருளாதார வேலை திட்டத்தை நாட்டுக்கு முன்வைத்தோம். ஆனால் தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கு தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை காட்ட தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் தமது வாக்குகளை அளித்தார்கள். எனினும் அரசு மக்களுக்காக என்ன செய்கிறது என்பது தொடர்பில் கவனித்து வருகிறோம். அரசாங்கம் மக்களின் உரிமைகளுக்காக தம்மை அர்ப்பணித்து நாட்டை சரியான பொருளாதார பாதைக்கு கொண்டு செல்லுமா என்பது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தி வருகிறோம். கடந்த காலங்களில் நாட்டின் எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயற்படவில்லை. நாட்டை வீழ்த்தும் விதமாகவும் நடந்து கொள்ளவில்லை. மக்கள் படும் துன்பங்கள் குறித்து அடிக்கடி பேசினோம். மக்களின் துன்பங்களுக்கு பதிலளித்திருக்கிறோம். நாட்டில் இத்தகைய எதிர்க்கட்சி இருந்ததில்லை. நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு அர்ப்பணிப்புள்ள கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியினரான நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றி வருகிறோம் என்பதாக இவ்வாறு இம்தியாஸ் பாக்கிருமாக்கார் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதரம் இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்த கருத்து இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் தரப்படுகிறது. நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் இறைவனின் அருளால் கண்டி மாவட்டத்தில் எனக்கு வாக்களித்து மீண்டும் எனது வெற்றியை உறுதி செய்ததோடு அங்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் முதலாவது தெரிவுக்கான விருப்பு வாக்கினால் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள். தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் விடுத்துள்ள நன்றி தெரிவிப்பிலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெற்றிக்காக எனக்கு ஆதரவளித்த கண்டி மாவட்ட உலமா பெருமக்கள், ஏனைய சமய தலைவர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன அலுவலர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அதற்கு அப்பால் பொதுவாக எனது அரசியல் செயலறியோடு ஒன்றித்து பயணிக்கின்ற சகோதர சமூகத்தவர்களான சிங்கள தமிழ் கிறிஸ்தவ மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாவதாக. எனது கடந்த கால அரசியல் பணிகளிலும் என்னிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து கணிசமான வாக்குகளை எனது வெற்றிக்காக வழங்கியிருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அம்பாறை, அதாவது திகாமடுலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் தனித்து மரச்சின்னத்தில் போட்டியிட்டது. இந்த 2 மாவட்டங்களிலும் வாக்களித்து பாராளுமன்ற பிரதிநிதிகளாக ஒருவர் வெற்றி பெறவும் அவற்றில் கட்சிக்கு அளிக்கப்பட்ட மொத்த வாக்களினூடாக தேசிய பட்டியல் பிரதிநிதிகள் நியமிக்கப்படவும் வழிவகுத்து எமது தனித்துவம் காத்த கட்சியின் வாக்காளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் திருகோணமலை, புத்தளம், குருநாகல், வன்னி ஆகிய மாவட்டங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அதன் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டோம். அவற்றில் போட்டியிட எமது கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டாவிட்டாலும் கூட கணிசமான வாக்களி அளித்து அவர்களையும் வெற்றி பெற செய்யும் நோக்கத்துடன் வாக்களித்துள்ளீர்கள். மேலும் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பன இயல்பானவை. நமக்கு அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தேவை. இந்த வெற்றி தோல்விகள் தலைமைத்துவ கட்டுக்கோப்புடன் கையாளப்பட வேண்டும். ஒற்றுமையுடன் அரசியல் பாதையில் தொடர்ந்தும் பயணிக்க எத்தகைய தடைகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்கிவிடக் கூடாது என்ற புரிதலோடு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நாட்டினதும் இங்கு வாழ்கின்ற சகல சமூகத்தின் நலன் கருதி ஒன்றாக பயணிப்போம் என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக யாரை தேசிய பட்டியலில் நியமிப்பது என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. தோல்வியடைந்தவர்களை இம்முறை கோரிக்கை விடுக்கலாம், எனக்கும் வாய்ப்பை தாருங்கள் என்று அந்த கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஒதுக்கப்பட்டது வழங்கப்படுமா அல்லது இவர்களுக்கு ஏற்கனவே மரச்சின்னத்தில் போட்டி ஒன்று கிடைத்திருப்பதனால் அது தவிர்க்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தேசிய பட்டியலில் நியமிக்கப்படுகிறவர்கள் ஊழலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக கட்சி ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
தேசிய பட்டியல் 2 இடங்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார மற்றும் கட்சியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிருமாக்காருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தலுக்கு முன்னர் பேசப்பட்டது. இந்த 2 இடங்களுக்கு பிறகு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அலகப்பெருமை இருக்கிறார், ஜிஎல் பீரிஸ் இருக்கிறார், சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி ஆகியோர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இம்முறை பாராளுமன்றத்தை அமைப்பு முறைப்படி இந்த மூவரில் டலஸ் அலகப்பெருமவுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் உப்புல் ஜெயசூரிய, ரவி ஜெயவர்தன, மஹிமா மெண்டிஸ் போன்றவர்களுக்கு எஞ்சியுள்ள 2 ஆசனங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை பெரும்பாலானவர்களின் கருத்தாக உள்ளது. அத்துடன் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் 5வது இடத்தை பெற்ற ஈரான் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஊழலற்றவர் என்றும் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழுவின் கலந்துரையாடலின் பின்னர் தேசிய பட்டியல் பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடத்தில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக இதுவரையிலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2 தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஷர்மிளா பெரர் ஆகியோரின் பெயர்கள் முதலிடத்தில் இருக்கின்றன. எவ்வாறாயினும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் 2 பதவிகளுக்கு நியமிக்கப்படுவர்கள் தொடர்பில் இதுவரையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என கட்சி வட்டாரங்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் காணப்படுகின்றன. அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்த வேண்டும். இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனோடு இணைந்ததாக அவர்களுடைய வெற்றிகள் குறித்த பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனத்தில் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் தமிழ் மக்களை ஜனாதிபதி ஒருபோதும் கைவிடார், வடக்கு கிழக்கில் தமிழ் தலைமைகள் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. நீண்ட கால ஏமாற்றத்தின் வெளிப்பாடே தேர்தல் முடிவுகள், ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தமிழ் தலைவர்கள் நீண்ட காலமாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையினால் அவர்கள் மீதான தமிழ் மக்களின் ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவ்வாறு தெரிவிக்கிறார். தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு அமோக ஆதரவினை இம்முறை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்து குறித்து நாங்கள் பார்க்கும்போது வடக்கு கிழக்கில் மிக நீண்ட காலமாகவே இருந்த தலைமைகள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடுகளை கச்சிதமாக செய்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கும் சஜித் பிரேமதாசும் அவரை ஆதரித்த பரிவாரங்களும் எம்மை தமிழ் மக்களின் எதிரிகளாக சித்தரித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். நாம் சொற்பகாலமே ஆட்சியில் இருப்போம் என்றார்கள். வன்முறைகள் தோற்றம் பெறும் எனவும் கூறினார்கள். இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் என் மீது சந்தேகங்கள் இருந்தன. அதனால் 25,000க்குட்பட்ட வாக்குகளை அவர்கள் அளித்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான 45 நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமாரின் ஆட்சியை மக்கள் நேரடியாகவே பார்த்தார்கள். எந்த விதமான வன்முறைகளும் இடம்பெறவில்லை. சுமூகமான நிலையில் நாடு செயற்பட்டது. இதனால் தமிழ் மக்களுக்கு எம் மீதான நம்பிக்கை அதிகரித்தது. அது மட்டுமன்றி 70 ஆண்டுகளாக பிரபுத்துவ தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையுமே நிறைவேற்றவில்லை. தமிழ் மக்களுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அன்றாடம் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முன்கொடுக்கிறார்கள். போதைப்பொருள் பாவனை, கிளையோர் அடிமையாதல் உள்ளிட்ட நெருக்கடிகள் பல உள்ளன. அந்த பிரச்சனைகள் கூட சரியாக கையாளப்படவில்லை. இதனால் அவர்கள் அரசியல் பிரச்சனைகளுக்கு மாறாக தமது அன்றாட பிரச்சனைகளை களைவதற்காக மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றத்துக்காகவே எமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாம் நிச்சயமாக அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். ஜனாதிபதி அனுரகுமாரவும் தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழ் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்காது பாதுகாப்பர் எனவும் அவரால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அவருடைய நம்பிக்கை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரம் வடக்கு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்துள்ள ஜனாதிபதி என்பதாக யுஎன்பி தவிசாளர் வஜிர அபேவர்தன பாராட்டு தெரிவித்திருக்கிறார். எனவே தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமைக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரான வஜிர அபேவர்தனால் இவ்வாறு தெரிவிக்கப்படும். ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல தேவைகள் உள்ளதாகவும் அதனை அவர்கள் இவ்வாறு நிறைவேற்றுவார்கள் என்பது தொடர்பாக நாம் அவதானத்துடன் இருப்போம் என்றும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதனிடம் யாழில் சிவிகே சிவஞானம் தெரிவித்த கருத்தும் இவ்வாறு தரப்படுகிறது. அனுரவின் அரசுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை. யாழில் சிவிகே சிவஞானம் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகையினுடைய இந்த செய்தி இவ்வாறு தருகிறது. நாம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பானவர்களோ அல்லது எதிராளிகளோ இல்லை என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். தற்போது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டு 8 ஆசனங்களை அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெற்றிருக்கிறது. எமது கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும்
கூறிக்கொள்கிறோம். மக்களின் உரிமை சார்ந்த எமது பயணம் தொடரும். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அலையாக அல்லது சுனாமியாக இம்முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த கட்சி 3/2க்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சஜித் பிரேமதாஸ் தெரிவித்த கருத்து, வளமான நாட்டை உருவாக்க அர்ப்பணிப்புடன் உழைப்போம். புதிய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் சஜித் வாழ்த்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. 10வது பாராளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று மாபெரும் வெற்றியீட்டியதற்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புக்கும் நல்லாட்சிக்கும் தேவையான பலமும் மக்களின் கனவுகள் நனவாகும் தேசத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றலும் தற்போதைய ஆட்சிக்கு குறைவின்றி கிடைக்க வேண்டும் என்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். எனவே அவர்களுக்கு அது குறைவின்றி கிடைத்திருக்கிறது. அதனூடாக நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணும் வல்லமை தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டின் 220 லட்சம் மக்களின் அபிலாஷைகளை கட்டியெழுப்பும் இயலுமை அவர்களுக்கு உதயமாகட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாசுவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வந்தது சர்வதேச நாணய நிதியம் மீளாய்வு குழு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 3வது மீளாய்வுக்காக அதன் அதிகாரிகள் குழு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்திருந்திருக்கிறது. 3வது மீளாய்வு நிறைவேற்றடைந்ததன் பின்னர் 4ஆம் கட்ட கடன் தொகையை இலங்கை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக 4 கட்டங்களிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் $2.9 பில்லியன் வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய 2 மீளாய்வுகள் நிறைவடைந்து 3 கட்டங்களில் கடன் தொகை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கமைய முதற்கட்ட கடன் தொகை குறித்தான விவரங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த நிலையில் தான் இப்போது 3வது கட்டத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகள் அமையப்படுகின்றன. எனவே முதற்கட்ட தொகையாக $333 மில்லியன் கடந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக $337 மில்லியன் கடந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதியும், 3ஆம் கட்டமாக $336 மில்லியன் இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதியும் கிடைக்கப்பட்டதற்கமைய இதுவரையில் சுமார் $1 பில்லியன் சர்வதேச நாணயத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 4ஆம் கட்ட கடன் தொகையை வழங்குவதற்கான மீளாய்வை முன்னெடுப்பதற்காக மீளாய்வு குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான தூதுக்குழு நேற்று நாட்டை வந்திருந்திருக்கிறது. இக்குழு இலங்கையின் பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் நாணய நிதியத்துடன் கட்டப்பட்டுள்ள இணக்கப்பாட்டை செயற்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளது. குறிப்பாக புதிய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உள்ளிட்ட முக்கிய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவிருக்கிறது. அதன் பின்னர் 4ஆம் கட்ட கடன் தொகை கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட வரலாற்று ரீதியான வெற்றியை பெற்ற ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ள நிலையிலேயே விரைவில் இந்த சர்வதேச தனியார் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கைச்சாத்திடும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தனியார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடு ஏற்கனவே அரசாங்கத்துக்கும் கடன் வழங்குநர்களுக்கும் இடையில் எட்டப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பான உடன்படிக்கையில் விரைவில் அரசாங்கம் கைச்சாத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முன்னே அரசாங்கம் சர்வதேச இருதரப்பு கடன் வழங்குநருடன் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் தொடர இருக்கின்றன என்பதாக இந்த செய்தியில் நாங்கள் காணலாம். கடன் வழங்குநர்கள் என்ற அடிப்படையில் இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடனும் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தனியார் கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்திடப்படாமல் நிலுவையில் உள்ளது. ஆனால் அதற்கான இணக்கப்பாடு அண்மையில் எட்டப்பட்டது. எனவே விரைவில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான சர்வதேச நாணயத்தின் மீளாய்வு பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகின்ற நிலையில் இந்த குழு எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து 3வது பொருளாதார மீளாய்வு செயற்பாடுகளை மேற்கொள்ளவிருக்கிறது. அந்த செயற்பாடுகள் முடிந்து இலங்கைக்கும் நாணய நிதியத்துக்கும் இடையில் உத்தியோகமற்ற இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் அந்த இணக்கப்பாட்டுக்கு நாணய நிதியின் நிறைவேற்றுக் குழு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் மட்டுமே இலங்கைக்கு 4வது கடன் தவணை பணத்தை நாணய நிதியம் வழங்கும். எனவே இந்த 3வது மீளாய்வு இலங்கையின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன. எனவே அரசாங்கம் ஏற்கனவே இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதாலும் தனியார் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் விரைவில் கைச்சாத்திட உள்ளதாலும் 3வது மீளாய்வு இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் என்று நிபுணர்கள் எதிர்ப்பு கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் விரைவில் இலங்கைக்கு 4வது தவணை பணம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததை அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு நாணய நிதியத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அதில் இலங்கைக்கு 4 வருடங்களில் 8 தவணைகளில் $2.9 பில்லியன் பணத்தை வழங்குவதற்கே நாணய நிதியம் உடன்பட்டது. இது தொடர்பில் செய்யப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு நிபந்தனைகளையும் பரிந்துரைகளையும் நாணய நிதியம் முன்வைத்துள்ளதோடு ஆசியாவில் முதல் தடவையாக 16 அம்சங்களை கொண்ட ஆட்சியல் ஆய்வு திட்டத்தையும் முன்வைத்திருந்தது. அவற்றை இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. இந்த பின்னணியிலேயே இலங்கை விரைவில் சர்வதேச தனியார் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.